வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மே மாத பலன்கள் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இது வந்து சித்திரை வைகாசி ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மே தொடங்குறதே மே 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகல் வந்து ஆற்றில் இறங்கி அருள் புரிகிற நாள். 30-31 பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், நம்ம தமிழ் கடவுள் முருகர். மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ஒரே கோலாகலம் தான். ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு கள்ளழகர் திருவிழா தெரியும், மதுரையே கோலாகலம். நம்மளுடைய வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்குமோ நம்ம விசாகம்னாலேயும் ரொம்ப அருமையாக கொண்டாடும். ஏன்னா விசாகம் தான் முருகர் பிறந்த நட்சத்திரம். அன்றைக்கி அவருடைய பவர் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? வேலை, தொழில், ஏன்னா நிறைய பேருக்கு அப்ரைசல் வருது, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடியுது, நிறைய பேர் காலேஜுக்கு புது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் அப்ரைசல் கிடச்சி இப்போ தான் வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணுவோம், நிறைய பேர் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாலிடேஸ் நிறைய பேர் வெளியூர் போகிறதுக்கு பார்க்குறோம், நிறைய பேர் உடம்பு சரி பண்ணுறதுக்கு சிகிச்சைக்கு பார்த்துட்ருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு தேடிட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்க போது இந்த மே மாதம்? மே மாதம் அதுக்கு நம்ம ஜெயிக்க என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், கூட ஒன்றும் வீட்டில் இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலான்றது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னம் எப்படி இருக்குது? நிறைய பேர் நம்மளுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு சுற்றி நிறைய நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மாதம்தான் உங்களுடைய குரு பகவான் வந்து வீடு மாறப்போகிறார். இப்போ உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து 4க்கு போயிடுவார். அடுத்த மாதம் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இன்டர்வியூ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு பாருங்கள். அதாவது அங்கே லேண்ட் இருக்குது, இங்கே ரொம்ப நாளாக நீ வண்டி ஒன்று கேட்டுட்டு இருந்த வண்டி ஒன்று இருக்குது, இல்லை அம்மா சைட்லேருந்து எதுனா ஹெல்ப் வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த ஜூன் மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மே மாதம், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க குரு பயிற்சி இந்த மே மாதம் முடியுது, எண்டில் முடியுது. இப்போ என்னென்ன நான் பண்ணணும் மெயினானா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ, முக்கியமான விஷயம் எதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சிருங்க. ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா இப்போ அதை போட்டு வச்சுருங்க. அதாவது எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக கோர்ட் கேஸ் ஒன்று போயிட்டுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே அவருக்கு வந்து அண்ணன் தம்பிங்க இது தரல, சொத்து தரல. அப்பா அம்மா வந்து அவரை ஏமாற்றிட்டாங்க, அவருக்கு தராமல் ஏமாற்றிட்டாங்க அப்பா அம்மா. நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் சார், நான் 2-3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், அவங்க வந்து என் பேச்சை கேட்குறதே இல்லை. எது எழுதி கொடுத்தாங்க கொடுக்கலன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி இல்லை சார். நான் வந்து கேஸ் போட்டால் தான் எங்கெங்கே என்னென்ன சொத்து இருக்குது, எது யார் பேரில் இருக்குன்னு தெரிய வரும். நான் அதை 2-3 வருஷமாக போடலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கார். இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேஸ், இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கலாம். இது இன்னொன்று ப்ரமோஷன். உங்களுக்கு சொன்னது தான், 2 வருஷமாக சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன், ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர், இல்லை சேலரி ஹைக் எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை நோக்கி ஏதாவது ஒரு விஷயம் எழுதி வைக்க போகிறீங்க. இப்போ என் ஃப்ரெண்ட், நான் பேரே சொல்கிறேன்னு, ஆதித்யான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஆதித்யா இந்த பேர்லாம் வந்து சூரியன் சரியாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அவர்லாம் சிம்ம ராசிக்கார் தான். என் மேனேஜரை என்னை போட்டு ஒரு வழி பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு வந்து 4 வருஷமாக ஒரே டீமில் இருக்கேன், சுத்தமாக வளர்ச்சி இல்லை. என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, உங்கள் மேனேஜரோட மேனேஜர் என்ன பேர், அந்த பேருக்கு சில பரிகாரங்கள் நான் சொன்னேன், செஞ்சுட்டு அவர்கிட்ட போய் பேசினார். அவங்க மேனேஜர்கிட்ட அவரோட சூப்பர் மேனேஜர்கிட்ட பேசி மறுநாள் அவரோட சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு மறுநாள் அவர் விபி ஸ்டேட்டஸில் இருக்கவர் இன்னொரு டிபார்ட்மெண்ட் விபியை கூப்பிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. நீ இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணு, நம்ம டீமில் அவ்வளோதான் க்ரோத், இந்த டீமுக்கு நீ ப்ரெசன்டேஷன் பண்ண, பிடிச்சிருந்தால் அவங்கள ஒன்று எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுலாம் அரிது. இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க கார்பரேட். இப்போ நான் சொல்கிறத கார்பரேட்டில் இருக்க நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. யாருமே அந்த அளவுக்குலாம் இறங்கி ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கம்மி. ஆனால் என்னென்னா, இப்போ
சிம்ம ராசி லக்னத்துக்கு வந்து வேலை ஸ்தானம் நல்லா இருக்கு. அதனால அவங்க வந்து ஒரு படி எடுத்து வச்சாங்கன்னா ஆண்டவன் 10 படி முன்னாடி தள்ளி விடுவார். அதுதான் விஷயம். நமக்கு அந்த நேரம் நல்லா இருக்கு. அதனால அது நடக்குது. ஒண்ணு. இன்னொன்னு நம்ம சில பரிகாரங்கள், அதாவது அந்த ஜாதகத்தை பொறுத்து சில தானிய பரிகாரங்கள் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சிம்ம ராசி, சிம்ம லக்னம். அதாவது இந்த 2 வருஷமா நம்மள வந்து யாருமே பெருசா மதிச்சிருக்க மாட்டாங்க. ஊரே மதிக்கிற மாரி வாழ்றவங்க சிம்ம ராசியில இருக்கணும். ஆனா இந்த 2 வருஷம் யாரும் பெருசா மதிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மதிப்பு வேணும்னா கோதுமை இருக்கு. அதான் கோதுமை பவுடர்ல கோதுமையா எடுத்து ஒரு மஞ்ச பேப்பர்ல போட்டுட்டு மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இது வந்து எவ்வளவு எடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும், எந்த நாளில் வைக்கணும், எந்த ஹோரையில் வைக்கணும், இப்படிலாம் கணக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி தானியங்கள் வச்சு சில வாழ்வியல் பரிகாரம் இருக்குன்றத சொல்கிறேன். ஜாதகத்தை பொறுத்து எப்படி வைக்கணுன்றதெல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் வைக்கும்போது அப்படி வேலை செய்யும். இந்த மாதிரி விஷயம் செய்ய செய்ய நம்ம தானாக அப்லிஃப்ட் ஆகும், வாழ்க்கையில் அப்லிஃப்ட் ஆகும். ஜாகிரதையாக இருக்கணும்னா பண விஷயம். யாருக்கு கொடுக்குறேன் வாங்காது, யார்கிட்ட கடன் கொடுக்குறேன் கடன் வாங்குறேன். இந்த பண விஷயத்தை ஜாகிரதையாக இருந்தீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இங்கே வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். சத்யநாராயணா இல்லை சிவபெருமான் பார்வதி வந்து இவங்கெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் வேண்டுங்க, இல்லை யமகண்டத்தில் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பான மாதமாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யார் யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதில் அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் 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 நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம். அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்ன்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டுருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்கிறேன் வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம்.
அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து 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 எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தா தான் கரெக்டாக உக்காந்து அதை டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க இந்த கள்ளழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளமுடன்.